அடுத்து மைனஸ் ஆர ஷோல்டர் ப்ளஸ் ஆரியா இங்கேருந்து என்ன வரும் ஆம்ஹோல் இப்போ நான் இப்படி வர எழுதுறேன். இப்போ ஆறுனா ஆறில் பாதி இங்கே 2 இங்கே 1.5 இது தெரியும்ல ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் நெக் ஹைட் என்னவோ அந்த எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் டிங்கல் 2 மொத்தம் உயரம் வந்து 2 எடுத்துருப்போம். இப்போ 14 + 2 16 எடுத்துருப்போம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணும் இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து 14 + 1 15 ஏன் 1 எடுக்கிறோம்னா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா இங்கே வந்து வித்தவுட் பட்டி தான் இருக்குது. சரியா, நம்மளுக்கு வந்து பின்னாடி எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி பஸ் இருக்குங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதை பண்ண போகிறோம். சரியா, இப்போ 1 இன்ச் கொடுத்தா போதும். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே பீஸ் கொடுத்து அடிச்சு உள்ள திருப்பிடுவோம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 1/2 இன்ச் அடிச்சு 1 இன்ச் மடிச்சு அடிச்சுருவோமா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பிடுவோம் உள்ள 1/2 இன்ச்சுக்கு. அப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் இங்கே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். இது வந்து நார்மல். இப்போ இது வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா 1 இன்ச் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்குதுங்கிறதுனால இப்போ நார்மலாக இது போட்டுருந்தோம் பேட்ச் ஒர்க்கிங் பண்ணிக்கலாம். சரியா, ஃப்ரண்ட் வந்து இங்கே வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். பக்கத்தில் எடுத்து மைனஸ் ஆர ஷோல்டர் ப்ளஸ் ஆர ஆம்ஹோல் இங்கே வந்து அப்படி எவ்வளோ வரணும் 1/2 இன்ச். ஓகேவா, இப்போ முன்கட்டு உங்களுக்கு என்னவோ அதை எடுத்துக்கிறீங்க. மொத்த உயரம் வந்து என்னவா இருக்கணும். இப்போ நான் என்னோட அளவு எழுதுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சரியா, 14 + 1.5 அப்போ எனக்கு வந்து எவ்வளோ ஃப்ரண்ட் ஹைட்டு 15. ஏன்னா 1/2 இன்ச் எதுக்கு கொடுக்குறோம் நம்ம இப்படி வளைச்சு வருதுங்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். சரியா, பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் கொடுக்க தேவையில்லை. இங்கே வந்து கொஞ்சம் தூக்கி நிற்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நார்மல் என்ன பண்ணுவோம் நார்மல் ப்ளவுஸில் கட்டி வச்ச ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம் இங்கே 1 இன்ச் கொடுப்போம், இங்கே 3 இன்ச் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து கட்டிக்கான நார்மல் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம கட்டி கொடுக்க போகிறது கிடையாது. சரியா, இப்போ டேரக்ட் கொஞ்சம் கத்தாதீங்கடா. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் டாட்டுக்கு நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம்ல. இப்போ கொக்கி சைட்லேருந்து இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்போமா. இப்போ எனக்கு வந்து 3 + ஆர 3. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு என்னென்னா 3 + ஆர 3. ஓகேவா, அந்த டாட்டோட அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கிறேன். ரெடி அளவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே வித்தவுட் பட்டி இது பட்டியே இல்லாத பிரின்சஸ் கட்டு. நமக்கு அந்த பெயிண்ட் தேவையில்லை. அப்போ டேரக்டாக என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு என்ன அளவு இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் பேக் வைக்கிற மாதிரி என்ன பண்ணணும் இந்த 1/2 இன்ச் இங்கே கொடுக்கக்கூடாது. டேரெக்டாக 3 ரெடி பண்ணிக்கணும். இது ஃபோல்டிங் சைடில் போட்டுக்கணும். இது வந்து இப்போ இது ஃபோல்டிங் சைடில் இருக்கும். இது வந்து ஓப்பன் சைடில் இருக்குமா ஓகேவா. இதுவே நீங்கள் பேக் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் இது ஃபோல்டிங் சைடில் இருக்கணும், இது ஓப்பன் சைடில் இருக்கணும். இப்போ பேக் பண்ணுறப்ப நம்ம பேட்ச் வந்து அவ்வளோவா பேட்ச் பின்னாடி பண்ண முடியாது. இல்லை லேஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான். ஓகேவா, இதே ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன பண்ணுவோம் 1/2 இன்ச் இங்கே வைப்போம் எக்ஸ்ட்ரா. அந்த 1/2 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். புரியுதா, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். இப்போ நம்ம இது ஃப்ரண்ட் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம்னால நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்கு போட்டு நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா, இப்போ இதுக்கு என்ன அளவோ அந்த அளவு நீங்கள் கொடுக்குறேன். இப்போ டாட்டுக்கு நமக்கு ஒரு அளவு இருக்கும்ல. அப்போ எனக்கு வந்து பண்ணிங்க எனக்கு 2 இன்ச் மொத்தமாக எனக்கு 2 இன்ச்சு சென்டரில் ஒன்று வைக்கிறேன். இங்கே 1 இன்ச் இங்கே 1 இன்ச்சு. இந்த ஹைட் இருக்குல்ல இந்த ஹைட் எனக்கு எவ்வளோவா இருக்கணும் நார்மலாக நான் முதல்ல எவ்வளோ வைப்போம் 2 வைப்போமா. இது வந்து நம்ம வித்தவுட் கட்டிங்கிறதுனால இது வந்து நமக்கு 4. சரியா, ஏன்னா காமன். ஏன்னா இப்போ பட்டி நம்ம என்ன பண்ணுவோம் பட்டிக்கு இங்கே போயிடும். மீதி இருக்கிறத டாட் தான் நீங்கள் எடுப்போம். இப்போ நம்மளுக்கு பட்டியே இல்லை. அப்போ அதோட சேர்த்தோட மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, காமன். சரி, 4 எடுப்போம் காமன். இங்கேருந்து இங்கே வந்து 1 இன்ச் காமன். நீங்கள் இப்போ இங்கே சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே காமனான விஷயம் தான். இப்போ அன்னைக்கு பஞ்சாயத்து வந்துச்சுல அன்னைக்கு ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கு வந்து எப்படி சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ
வந்துச்சு. இப்போ 30 பேர் இருக்கீங்கன்னா 30 பேருக்கு எனக்கு தனித்தனியாக எடுக்க முடியாது. இப்போ உங்கள் அளவை ஆஷஸ் நம்ம கொடுக்குறோம்ல 4 4.5 இப்போ எனக்கு 4 4.5 என்னோட அளவுங்க உங்களோட என்ன இங்கே இருக்கும். என்ன பண்ணுறோம் இதே அது 4 தானே காமன் சொன்னாங்க. எனக்கு 4 என்னோட அளவு சொல்கிறேன். இல்லை மேம் அன்னைக்கு சொல்லும்போது காமனாக 4ன்னு சொன்னாங்க. காமனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட அளவு நான் 4 எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் நமக்கு என்ன வரும் தெரியுமாக்கா, அந்த பிரின்சஸ் வந்து கரெக்டாக நம்ம ஆம்கோல் சென்டரில் வரணும். இப்படி தெரியும் நம்மளுக்கு. சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 4 4 ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, அது வச்சு பாருங்கள். அது வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா, அந்த பெண் உங்களுக்கு இங்கே போதா இல்லை ரொம்ப மேலே இருக்கிறதா, அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ளவுஸில் அதை மாற்றிக்குவோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் போட்டு பார்க்கல இல்லை, போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அது இங்கே இருக்குது. இப்போ கரெக்டாக நமக்கு இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா தான் கரெக்டு. ஓகேவா, அதுவே கொஞ்சம் இங்கே போயிருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரின்சஸ் கட்டே தெரியாது. இப்போ போயிரும்ல, அப்போ எங்கே தெரியும், ஒன்று இங்கேயும் வரக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது, நம்ம கீழேயும் போகக்கூடாது, ரொம்ப சென்டரில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் மேலே போகும், ஃபேட்டாக இருந்தால் கீழே வரணும். அப்படி கிடையாதுக்கா, ஒல்லியாக இருக்காங்கன்னு இல்லை, ஹைட்டு இப்போ எனக்கு 4 4.5 வைக்கிறேன். இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்காது, இவங்களுக்கு 4 5 வைக்கலாம். இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 5 வைக்கலாம். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து காமன் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பக்கம் கிளாத்தில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து, இந்த பக்கம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேவா, இதில் வந்து நம்ம முதல்ல இந்த பட்டி வச்சுருக்க பீன்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது டேரெக்டாக கொடுக்குறோம், இங்கேருந்து 4 கொடுக்குறோம். அதுக்கு 3 காமன்ங்களா? 3 வந்து என்னோட அளவு, உங்கள் ப்ளவுஸோட அளவு என்ன? அளவுல இருந்து கீழே இது ரெண்டும் உங்கள் அளவு டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கல, டாக்டரோட அளவு இது இந்த 2 போட்டிருக்கிறது அது காமனா? அது என்னோட டாக்டரோட அளவு. இப்போ இங்கேருந்து எனக்கு ஃபுல்லாக 2 இருக்குன்னா பாதி 1 1 தான் எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 வைப்போம்ல, 3 வச்சு 1 1 எடுப்போம். அந்த அளவு என்னோட 2 என்னோட அளவு. இந்த டாட் பிடிப்போம்ல, அந்த அளவு எனக்கு 1 1. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. சரியா, அந்த சென்டர் அளவு அக்கா உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாருங்க, பிரின்சஸ் அது பட்டி வச்ச பிரின்சஸ், பட்டி இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு தான் இந்த அளவு. தெரியுதா, இந்த அளவுல நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அது வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல, அந்த அளவு தான் இது என்னோட அளவு. புரியுதா, என்னோட அளவு உங்க அளவு. நீங்க இந்த நோட்ல மார்க் பண்ணி ட்ரா பண்ணி மார்க் பண்ணி எழுதிருக்கணும். சரியா, இப்போ ஸ்லீவ் பார்த்துடலாமா? போட்டுறேன். நான் அன்னைக்கு ஸ்லீவ் போட்டு வந்தேன்ல, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை, அது